அரைக்கீரை எப்படி கடைஞ்சி சாப்பிட்றோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அரைக்கீரையை ஃபஸ்ட்டு வாங்கி நல்லா கழுவிக்கோங்க. சாதாரண தண்ணி ஊற்றி கூட கழுவிக்கலாம். சுடு தண்ணி இதெல்லாம் கூட வேண்டியதில்லை. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கழுவிட்டு ஒரு தக்காளி, 2 வெள்ளைப்பூடு, 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இதான் தேவையானது. இதை எடுத்துக்கோங்க. அரிசி தண்ணின்னு சொல்லுவோம், கழனி தண்ணி, அதை கூட கழுவலாம். கழுவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் குக்கரில் இருக்கிற மாதிரி வச்சு அந்த கீரை, தக்காளி, வெள்ளைப்பூடு, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் உள்ளே போட்டுடணும். போட்டு குக்கரில் நல்லா மூடி வச்சுட்டு 2 விசில் 3 விசில் போதும். அது வந்தோடனே கீரையை இறக்கிடலாம். மிக்சியில் செஞ்சு சாப்பிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த நமக்கு ஒரு உடல் பயிற்சி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்றது தான் நல்லது. குக்கரை வச்சுட்டு ஒரு 3 விசில் வந்தால் போதும். வந்தவொடனே எடுத்துருங்க. இந்த பதத்துக்கு வந்துடும். இது 3 நிமிஷம் கழித்து வெந்தவனை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் பருப்பு மத்து. இதை வச்சு எப்படி கடையணும் அப்படின்றத பார்ப்போம். மேக்ஸிமம் இதை எடுத்தவனை ஒரு கை உப்பு போட்டுக்கோங்க. அந்த வெந்தவனை அந்த சூட்டிலே இதை நம்ம கிண்டிடணும். அப்போ தான் அது நல்லா உங்களுக்கு கிண்ட முடியும். கொஞ்சம் ஓரளவு நம்ம தாங்குகிற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த சூடு இருக்கும் போதே இந்த மெத்தடில் கிண்டணும். பருப்பு மத்தை எப்படி பிடிச்சி கிண்டுறாங்கன்னு பாருங்கள். சூடாக இருக்கும் போதே கிண்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இது சாஃப்டாக இருக்கும். காஞ்சிருச்சுன்னா அந்த இது சரியான அறப்படாது. தேவைப்படுற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நிறையா ஊற்றிடக்கூடாது. நிறையா ஊற்றிட்டோம்னா அரைக்க முடியாது. இந்த மெத்தடில் நம்ம செஞ்சோம்னா நமக்கு நல்ல உடற்பயிற்சியாகவும் இருக்கும். கீரை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிக்சியில் போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி அரைக்குறையாக செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மிக்சியில் ஃபுல்லாக நல்லா மைய அரைச்சிரும். அந்த மாதிரி செய்யாமல் இப்படி சமைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக சாப்பாட்டில் இதை கலந்து கூட சாப்பிட்லாம். குழம்பே தேவையில்லை. குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு கொடுத்தோம்னா நல்லா இரும்பு சத்து கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த கீரையை டேஸ்ட் பண்ணுவோம்.